ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைந்த பாலக்கீரை மசியல் துளி கூட பருப்பு சேர்க்காமல் இப்படி அதே சுவையோடு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலை நேரத்தில் நம்ம அவசரமாக சமையல் பண்ணும்போது சில சமயத்தில் நம்ம பருப்பு வேக வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சாதத்தோட இல்லை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் பாலக்கீரை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கீரை கீரைகள்லாம் எப்போதுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாது. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம இதே கடாயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருங்கியிருக்கு பாலக்கீரை, நல்லா வதங்கியிருக்கு. அந்த பச்சை கலரும் அதே ரீட்டைன் ஆகும். அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி வதக்கிறதுனால. இப்போ நான் அதே கடாயில் நம்ம அரைச்சின்னு வந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸியில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு கொதி நல்லா வரட்டும். நான் ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா காஞ்சோடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா, கடுகு நல்லா வெடித்தோடனே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம தான் பெருங்காய பொடி சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த வாசனை நல்லா மெயின்டைன் ஆகும் அந்த கீரையில். எந்த டிஷ் நம்ம பண்ணாலுமே சரி லாஸ்ட்டில் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்துட்டாச்சு. அருமையான பருப்பு சேர்க்காத கீரை மசியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. நல்லா அருமையான சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்ல சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.